ஹாய் ஆல்! இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு, ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொள்ளு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா உங்களோட டயட்ல இந்த கொள்ளு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, நெறைய விட்டமின்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, ரிச் இன் அயர்ன் அண்ட் புரோட்டீன். ஸோ இந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணுது. கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுது. உங்களுக்கு டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அது கூடவே கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கொள்ளை சேர்த்துட்டு, எண்ணெய் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், சட்னி பதத்துக்கு வேண்டாம். இது வந்து துவையல், அதனால் அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது கொஞ்சம் குருணையாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான், கொள்ளு துவையல், சூப்பரான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த கஞ்சியோடு வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து மில்லட்ஸ் கஞ்சியோடு சர்வ் பண்ணுவேன். மில்லட்ஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா, வரகரிசி கஞ்சி, இல்லை தினை அரிசி கஞ்சி, சாம கஞ்சி, இந்த மாதிரி. இதை வந்து நான் வந்து கம்பில் கஞ்சி செஞ்சுருக்கேன். இந்த கம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அடுத்து வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.